விருதுநகர் மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றாத அதிகாரிகளை கண்டித்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் சாலை மறியல் செய்தனர். இந்த சுரங்கப்பாதையில் 4 அடி உயரம் வரை தண்ணீர் இருந்ததால் தங்களது பிள்ளைகள் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றிச் சென்று பள்ளிக்கு சென்றனர் என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வேதாரண்யத்தில் டிட்வா புயல் காரணமாக 5000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி வீணானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் தகட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியது. மழை நின்று 4 நாட்களாகியும் மழைநீர் வடியாமல் உள்ளதால் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். டிட்வா புயலால் இலங்கையில் சிக்கி தவித்த தமிழர்கள் சென்னை திரும்பினர். சென்னை முகப்பேர் மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளில் இருந்து 29 பேர் இலங்கைக்கு சுற்றுலா கடந்த 25ஆம் தேதி சென்றனர். அப்போது புயல் மற்றும் கனமழை காரணமாக கடுமையாக அங்கிருந்து தமிழகம் திரும்ப முடியாமல் தவித்து வந்த நிலையில் இதனை அறிந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியதன் பேரில் இலங்கை முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் உதவியின் மூலம் இலங்கையில் இருந்து 25 பேர் விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர். மகளிரா எல்லாத்தையுமே சேஃபா நாங்க பக்கத்துல உள்ள ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் பக்கத்துல கிடைச்ச ஒரு வீடுகள்ல அவங்கள சேஃபா தங்க வச்சுட்டு நாங்க போன பஸ்ல தான் கிட்டத்தட்ட அடுத்த 2 நாள் நாங்க அந்த பஸ்ல இருந்து பக்கத்துல கிடைச்ச அந்த பரோட்டா பிஸ்கட்டு இதுகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜென்ஸ் வரைக்கும் அப்படி காலத்தை கழிச்சோம் 2 நாள். முதலமைச்சர் அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணி முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லி திரு ஸ்ரீலங்கா மினிஸ்டர் திரு செந்தில் தொண்டைமான் அவர்களுக்கு சொன்ன பிறகு கடகடன் எங்களுக்கு உதவிகள் வர ஆரம்பிச்சது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.